கொரிந்து என்று அழைக்கப்பட்ட அந்த பட்டணம் மிகவும் பாவங்கள் பயங்கரமாய் நடக்கிற ஒரு பட்டணம். எபேசுவிலே இருந்த பவுல் கொரிந்துவில் இருக்கிற சபை பிரச்சனைக்குள் சிக்கி இருக்கிறது என்று அறிந்து கொண்ட போது தீமோத்தேயு தான் இந்த கடிதத்தை அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறான். அந்த கொரிந்து பயங்கரமான பாவங்களுக்கு, விபச்சாரம் போன்ற பாவங்களுக்கு பெயர் போன ஒரு பட்டணம். கடந்த நாட்கள் இந்த கொரிந்து சபைகளை குறித்து இன்னும் விவரமாக நாம் தியானித்திருக்கிறோம். உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன், ஜாக்கிரதையா கவனிங்க. இந்த கொரிந்து பட்டணம் மிகுந்த பாவத்தால் நிறைந்த பட்டணம் அல்லவா? இப்படிப்பட்ட பாவத்தால் நிறைந்திருக்கிற பட்டணத்திலே ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தமாக வாழ்வதென்பது அவ்வளவு சுலபம் அல்ல. செல்போன் உன் கையில இல்லைன்னா ஆபாச படம் பார்க்கறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆனா அதே செல்போன் கையில இருக்கும்போது ஆபாச படங்களையோ ஆபாச சினிமாக்களையோ பார்ப்பது இன்னைக்கு பெண்களுக்கோ பையன்களோ வயதானவர்களுக்கு கூட ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. 20 years back, 30 years back, 40 years back இந்த மாதிரி ஆபாச சினிமாக்களை யாராவது பார்க்கணும்னா அது அவ்வளவு சிரமம். அப்பெல்லாம் VCR, VCP இதெல்லாம் கூட அவ்வளவு சுலபமா யாருக்கும் கிடைச்சிடாது. அதனால இந்த மாதிரி ஆபாச படங்களையோ அடல்ட் மூவியோ யாராவது பார்க்க விரும்புனா ஒரு சில ரகசிய இடங்களுக்கு போய் அதுக்கான வீடியோ கேசட்டுகளை ரெண்டலுக்கு தான் வாங்கணும். யாராவது திருட்டுத்தனமா எங்கேயாவது இந்த மாதிரி படங்களை வாடகைக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பான், அங்க போய் திருட்டுத்தனமா தான் வாங்கணும். அதாவது யாருக்கும் தெரியாம திருட்டு VCDயோ திருட்டு VCPயோ போய் வாங்கிட்டு வந்து திருட்டுத்தனமா தான் இந்த ஆபாச சினிமாக்களை பார்க்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால இருந்தா. ஆனா இப்போ அப்படி இல்லை. செல்போன்லயே ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல், வயது வரம்பு வேறுபாடு இல்லாமல் அருவருப்பான காரியங்களுக்காக செல்போனை பயன்படுத்துகிறார்கள். மிக சுலபமாக கண்களை பாழாக்கிக் கொள்கிறார்கள். மிக சுலபத்திலே சரீரத்தை கூட பாழாக்கிக் கொள்கிறார்கள். மிக எளிதாக எண்ணங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். மிக சுலபமாக ஆவிக்குரியவைகளை, பரிசுத்தமானவைகளை பணயமாக வைத்து விடுகிறார்கள். கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது இந்த காலத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது ரொம்ப சுலபம். ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்க? நம்ம எல்லோருமே அந்த பாயிண்ட்ல ஒத்துக்குவோம். ஆனா உண்மையான விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கப்பலை சுத்தி சமுத்திரம் இருக்கும், அப்படித்தானே? கப்பலை சுத்தி தண்ணி இருக்கும். அந்த கப்பலை சுத்தி இவ்வளவு ஆழத்துல தண்ணி இருந்தாலும் கப்பல் மாத்திரம் மூழ்கவே மூழ்காது. அது எது வரைக்கும்னா அந்த கப்பலுக்கு உள்ள தண்ணீர் வராத வரைக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? நம்மை சுற்றி உலகம் எவ்வளவு பாவம் நிறைந்ததாக இருக்கிற போதும் கூட நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு, நான் தேவனுடைய பிள்ளை. ஒரு காலத்துல நான் பாவிதான். அப்பேற்பட்ட பாவியாக இருந்த என்னை கிறிஸ்து உயிருக்குயிராய் நேசித்து தம்முடைய உயிரையே சிலுவையிலே தியாகம் செய்து கிரயமாக தம்முடைய உயிரை கொடுத்து தம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி என்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார். இப்பொழுது நான் கிறிஸ்துவின் பிள்ளை, பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை என்று நான் முத்திரிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே எங்கு எந்த சூழலில் நான் இருந்தாலும் என் பிதாவுக்கு விரோதமாக பாவத்தை நான் செய்ய மாட்டேன். என் பிதாவின் மனதை காயப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற எதையும் செய்ய மாட்டேன் என்று ஒரு திட்டவட்டமான தீர்மானத்தை நீ எடுத்துக்கொள்வா என்றால், ஃபார் எக்ஸாம்பிள், யோசேப்பு அன்று தன் தேசத்தை விட்டு வேறொரு தேசத்துக்கு போனான். தன்னுடைய சொந்த குடும்பத்தை பிரிந்து போனான். தனியாளாக போய்விட்டான். அழகாக இருந்தவன், அநேகரை ஈர்க்கக்கூடியவனாக இருந்தவன். ஆனாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டமான முடிவை எடுத்திருந்தான். நான் என் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கலாம், என்னுடைய தேசத்தை, தேசத்தாரை விட்டு பிரிந்திருக்கலாம். தனியாக இருப்பதனால் என்ன செய்தாலும், என்ன பாவம் செய்தாலும் கேட்பதற்கு யாரும் இல்லாவிட்டாலும் நான் தேவனுடைய பிள்ளை. என்னோடு தேவன் இருக்கிறார். என்னோட கூட தேவன் இருப்பதினால் எனக்குள் எந்த தவறும் வருவதற்கு இடமில்லை என்கிற எண்ணத்தோடு, பயத்தோடு, பக்தியோடு அவன் வாழ்ந்ததினாலே பாவம் செய்வதற்கு யோசேப்புக்கு வாய்ப்பு தேடி வந்தபோதும் அவன் பாவம் செய்யவே இல்லை. காரணம் என்ன? தனக்கு திட்டமாக தெரியும் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பது. அவனுக்கு தெரியும் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று. புரிதா அன்பு சகோதர சகோதரிகளே? தேவன் ஒரு நபரோடு துணையாக இருக்கிறார் என்ற பயம், பக்தியும் அந்த நபருக்குள் இருக்கும் என்றால், தான் எவ்வளவு ஆபத்து நிறைந்த பாவ சூழலில், பாவிகளுக்கு மத்தியில் இருக்கிற போதும் கூட பரிசுத்தமாய் வாழ்வது சாத்தியம். அப்படி ஜீவிப்பதற்கு தேவையான பலனை பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம் அருளி செய்வார். நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே என்று நீ வேண்டிக் கொள்வாய் என்றால், ஜெபிப்பா என்றால், தேவன் பலன் தருவார். ஃபார் எக்ஸாம்பிள், குளத்தை கவனிங்க. குளத்து தண்ணி அசையவே அசையாது. அப்படி எந்த தண்ணீர் அசையாம ஆடாம அப்படியே இருக்குதோ, கட்டாயம் அந்த தண்ணி சேறு நிறைந்தது. ஓடுற தண்ணியில அழுக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஓடுற தண்ணியில அழுக்கு இருக்காது. ஆனா ஒரே இடத்துல நிலையா ரொம்ப நாள் இருக்கிற தண்ணி சாதாரணமா பார்த்தோன்னா அழுக்கோடையும் சேரோடையும் இருக்கும். அந்த குளத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து கொஞ்சம் முகர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுல ஒரு நாற்றம் இருக்கும்.
அப்போ அந்த நாற்றமடிக்கிற நின்றிருக்கிற அந்த குளத்து நீர்ல ஜாக்கிரதையா நாம பார்த்தோம்னா அதுல தாமரை பூ இருக்குங்க. தாமரை இலைகளை பார்க்க முடியும். அந்த தாமரை இலைகளையோ அல்லது தாமரை பூவையோ நீங்க அப்படி பறிச்சு பார்த்தீங்கன்னா அதுல எந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காது. அது என்னது? அழுக்கான தண்ணிக்குள்ள அது இருக்கிற போதும் கூட ஏன் அந்த தாமரை பூ அழுக்காகல? ஏன் அந்த தாமரை பூ தனக்குரிய வாசனையையே தருகிறது? ஏன் அந்த சேற்றுக்குள்ள இருக்கிற அழுக்கு வாசனை எதுவும் அது மேல இல்ல? தயவு செஞ்சு கவனிங்க, அது தேவனுடைய சிருஷ்டி. ஒரு பூவையும் அதே போல அதன் இலையையும் சேருக்குள் இருந்தாலும் கூட சேற்றின் வாசனை அதை ஒட்டவிடாமல் அதை காப்பாற்றினால், உன்னையும் என்னையும் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து ஏன் தேவனால் நம்மை காப்பாற்ற முடியாது? அவரால் காப்பாற்ற முடியும். எப்பொழுது காப்பாற்றுவார்? வேதம் தெளிவாய் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதே தீயவைகளை அருவருப்பதுதான். நீ எப்பொழுது தேவனிடத்தில் பயத்தோடும் பக்தியோடும் இருக்கிறாயோ அப்பொழுது உனக்கு நீயாகவே பாவங்களை அருவருப்பாய். அதே நேரம் தேவனிடத்தில் பயமோ பக்தியோ உனக்குள் இல்லை என்றால் பாவம் செய்வதற்கு நீ ஓடோடி போவாய். தேவன் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறாய் என்ற உணர்வில்லாத போதுதான் நீ பாவம் செய்வாய். சோ தயவு செஞ்சு கவனிங்க, நம்மை சுற்றி எழும்பி அடிக்கிற அலைகள் ஒருவேளை இருந்தாலும் கூட அவைகள் எவ்வளவுதான் உயர எழும்பி அடித்தாலும் கப்பலுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அது போய்கிட்டே தான் இருக்கும். அதாவது கப்பலை சுற்றி இருக்கிற எழும்பி அடிக்கிற அந்த அலைகளினால் அல்ல கப்பல் மூழ்குவது. அப்போ அந்த கப்பல் எப்பொழுது தன்னை சுற்றி இருக்கிற தண்ணீரை தனக்குள் வர அனுமதிக்கிறதோ அப்படி உள்ளுக்குள் வருகிற அந்த தண்ணீர் தான் கப்பலை மூழ்கடிக்கும். புரியுதாங்க? இப்போ நம்மை சுற்றி பாவம் நிறைந்த உலகம் இருக்கலாம், ஆனால் எப்பொழுது இந்த பாவம் நிறைந்த உலகத்தை நீ எப்பொழுது உனக்குள் அனுமதிக்கிறாயோ அப்பொழுதுதான் அந்த பாவம் நிறைந்த உலகம் உன்னையும் பாவத்தில் மூழ்கடித்துவிடும். எனவேதான் தேவன் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், பிசாசானவனுக்கு இடம் கொடாதே என்று. பிசாசானவுக்கு இடம் தரக்கூடாது. நீங்கள் ஒருவேளை பிசாசானவுக்கு இடம் கொடுத்தால் என்ன செய்வான்? கட்டாயம் பாவத்திற்குள்ளே மூழ்கடித்து விடுவான். மகாபராக்கிரமசாலி சிம்சோன் ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டான். எப்படி அவன் தன்னை விட்டுக் கொடுத்தானோ உடனே பிசாசானவன் அவன் என்ன செய்தான்? எல்லோருக்குமே தெரியும். சத்துருவின் கைகளிலே அவனை அடிமையாக ஒப்புக் கொடுத்து விட்டான். சத்துருக்களின் கைகளிலே ஒரு கட்டத்திலே திக்கற்றவனாக அடிவாங்க வேண்டியிருந்தது. தன்னுடைய கண்ணையை இழக்க வேண்டியிருந்தது. சரீரமே ஊனமாக வேண்டியிருந்தது. பார்வை போனதற்கு பிறகு, தன்னுடைய பலனெல்லாம் போனதற்கு பிறகு, தேவ தயவை இழந்த பிறகு இனி உயிரோடு இருப்பது பிரயோஜனம் இல்லை என்று முடிவுக்கு வந்து தான் சாவதை மேல் என்ற எண்ணம் கூட அவனுக்குள் வந்துவிட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயம் சாத்தானுக்கு எப்படியாவது கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவங்கள வாழவே அவன் விடமாட்டான். வாழ்ந்தாலும் கூட அந்த வாழ்க்கையில எந்த மதிப்பும் இல்லாதபடி செய்து விடுவான். நாட்களிலே சில பேர் தன்னுடைய வாழ்க்கையிலே மரியாதை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, சாட்சி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, சமாதானமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கிற சில பேரோடு கூட எந்த ஐக்கியமும் இல்லாமல் வாழ்கிறார். இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. இதுல அதுக்காக சாகணும்னு சொல்லுங்க. ராத்திரியே போய் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு, சதீஷ்குமார் உன் வாழ்க்கையினாலே என்ன பிரயோஜனம் என்று, வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, ஐக்கியம் இல்லை, சாட்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று என் மனதை காயப்படுத்தி விட்டார், எனவே நான் சாகுறேன். அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்கண்ணே. அந்த மாதிரி வேலை எதுவும் செஞ்சிடாதீங்க. அது என் பேர் எழுதிட்டு அப்படி பண்ணிடாதீங்க. நான் சொல்லுகிற வார்த்தைகள் சாகிறவர்களை கூட உயிரோடு எழுப்புகிற வார்த்தை. அந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நான் சொல்ல வர்றது என்னன்னா, கொரிந்து பட்டணம் பாவம் நிறைந்த பட்டணம்தான், ஆனாலும் பரிசுத்தமாய் வாழ்வது சாத்தியம். காரணம், நாம் சேவிக்கிற தேவன் பரிசுத்தர். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியை கொண்டிருக்கிற நாம் அந்த ஆவியானவருக்கு முழு அதிகாரத்தை தருவோம் என்றால் எப்பேற்பட்ட பாவம் நிறைந்த இடத்திலும் பரிசுத்தமாக வாழ முடியும். அதே சமயத்துல நீயா போய் வாய்ப்பு கொடுக்கலன்னா சாத்தானால ஒன்னும் பண்ண முடியாது. அதனால்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிசாசானவனுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. Do not give chance or room to devil. பிசாசானவனுக்கு இடமே கொடுக்காதீங்க. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, முள்ளால கூட உன் காலை காயப்படுத்த முடியாது, நீயா போய் அது மேல கால் வைக்கலன்னா. அது உண்மைதானுங்க. அதே மாதிரி சாத்தானால் எதுவுமே செய்ய முடியாது, நீ அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா. கொரிந்து ஒரு பயங்கரமான பாவம் நிறைந்த பட்டணம் தான். ஆனா அங்க என்ன நடக்குது கவனிங்க. பயங்கரமான பாவம் நிறைந்த அந்த பட்டணத்திலே பவுல் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்ததினாலே, அந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டதினாலே ஒரு சபை ஆரம்பமாயிற்று. அந்த சபை எங்கிருந்தது? பாவம் நிறைந்த மக்களுக்கு மத்தியில் தான். சபைனா என்ன? கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. அப்படின்னா யாருங்க? கிரயம் செலுத்தி கொள்ளப்பட்ட சமூகம்தான் கிறிஸ்துவின் சபை. அங்க நடந்த ஒரு பெரிய தவறு என்னன்னா, உலகத்துல சபை இருக்கலாம், ஆனால் சபைக்குள்ள உலகம் இருக்கக்கூடாது. கொரிந்துவிலே சபை இருக்கலாம், ஆனால் சபைக்குள்ளே கொரிந்து இருந்திருக்க கூடாது. கொரிந்துவுக்குள்ளே உலகம் நுழைந்து விட்டது.
கொரிந்துவிலே இருந்த சபைக்குள்ளே கொரிந்துவிலே இருந்த பாவம் நுழைந்துவிட்டது. எப்பொழுது கொரிந்துவிலே இருந்த சபைக்குள்ளே கொரிந்துவிலே உள்ள பாவம் நுழைந்ததோ அந்த சபை மூழ்க ஆரம்பித்தது. பிரச்சனைகளிலும் அருவருப்பான காரியங்களிலும் சபை மூழ்க ஆரம்பித்தது. இதுதான் காரணம். சகோதரனே, சகோதரியே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் உன்னுடைய வாழ்க்கை மூழ்கிக் கொண்டிருக்கிறதா? நான் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகிறாயா? ஆண்டவரே, நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன். சில பேர் கடனிலே மூழ்கிக் கொண்டிருப்பார்கள், இன்னும் சில பேர் கஷ்டத்திலே மூழ்கிக் கொண்டிருப்பார்கள், இன்னும் சில பேர் வியாதி வேதனைகளிலே மூழ்கிக் கொண்டிருப்பார்கள், இன்னும் சில பேர் காதல் என்ற காரியத்தில் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள், இன்னும் சில பேர் வாலிபத்தின் இச்சைகளிலே பாவத்திலே மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். இன்று நீ எந்த காரியத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கிறாய்? அன்று சீஷர்கள் படவிலே பிரயாணம் பண்ணிக் கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே வந்தார். எதற்காக வந்தார்? படவிலே பிரயாணம் பண்ணிக் கொண்டிருந்த சீஷர்கள் பயங்கரமான புயல் காற்றையும் பெருங்காற்றையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அதனாலே அந்த சீஷர்கள் போன படகு முன்னேற முடியவில்லை. உயிருக்கே ஆபத்தான சூழல் உண்டாயிற்று. உயிருக்கே ஆபத்தான சூழலில் தன் பிள்ளைகள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீரின் மீது நடந்து கொண்டு அந்த படவுக்கு வந்தார், அவளை காப்பாற்றுவதற்கு. நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். தம்முடைய பிள்ளைகள் பிரச்சனைகளினால், தம்முடைய பிள்ளைகள் கஷ்டங்களினால், அபாயங்களால், ஆபத்துக்களால் மூடப்படுகிற போது கைகளை கட்டிக்கொண்டதை பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல என் தேவன். கட்டாயமாக தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தே தீருவார். அன்பு சகோதரனே, சகோதரியை கவனிக்கிறியா? உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து, உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து, உன்னுடைய சிரமத்திலிருந்து என் தேவன் உன்னை காப்பாற்றுவதற்கு போதுமானவர் என்ற விஷயத்தை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. தம்முடைய சீஷர்கள் ஆபத்தை எதிர்கொள்ளுகிற நேரத்தில் இயேசு அங்கே வந்து விட்டார். தண்ணீரின் மீது நடந்து அங்கு வந்து விடுகிறார். வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். உடனே புரிந்து கொண்டார்கள் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று. அவர் தண்ணீரின் மீது நடந்து அவர்கள் அருகே வந்து விட்டார். அப்படிப்பட்ட சமயத்திலே பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, இது நீர்தான் என்றால் நானும் கூட தண்ணீரில் நடந்து உம்மிடத்திலே வரும்படியாக கட்டளை கொடுக்க வேண்டும் என்றான். உடனே அவரும் வா என்றார். அப்பொழுது பேதுரு நட்ட நடு சமுத்திரத்திலே படவின் மீது அமர்ந்திருந்த பேதுரு எழுந்து அவரும் சமுத்திரத்திலே காலை வைத்து நிற்கின்றான். அதுக்கு எவ்வளவு தைரியம் யோசிச்சு பாருங்க. இயேசு இறங்கி வாழ்ந்து விட்டார், கரெக்டு தான். ஆனால் நடு சமுத்திரத்தில் நடப்பது என்பது அது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை, யாரும் செய்து கண்டதும் இல்லை. ஆனால் பேதுருக்கு தைரியங்க, இயேசுவின் மீது இருந்த நம்பிக்கை, எனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்குவாருங்கிற தைரியம். அந்த தைரியத்தினால் ஒரு சாகசத்திற்கு தயாரானான். மெதுவாக நடந்து 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 போக ஆரம்பித்தான் நடு சமுத்திரத்தில். எவ்வளவு அற்புதம் பாருங்க, தயவு செஞ்சு கவனிங்க. அப்படி அவன் நடந்து நடந்து வந்தபோது அவன் யாரை நோக்கி நடந்தான்? இயேசுவை நோக்கி பார்த்து நடந்தான். இயேசுவையே நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் சமுத்திரம் கூட பேதுருவுக்கு எந்த தீங்கு விளைவிக்கல. இந்த வார்த்தையை தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இயேசுவை நோக்கி பார்த்து இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு நடந்த பேதுருவுக்கு சமுத்திரம் கூட தீங்கிழைக்கவில்லை. அவன் நடந்தபோது சமுத்திரமும் கூட, அந்த இயற்கையும் கூட அவனுக்கு உதவியாய் நின்றது. நேர்த்தியாய் நடந்து போய்கொண்டே இருக்கிறான். அந்த படவில் இருந்த மற்ற சீஷர்கள் எல்லாரும் அடாடாடாடாடாடாடா, சாதாரணமான ஆள் இல்லையா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தல, பேதுரானான்னு பார்த்தல, நீ ட்ரை பண்ணிட்டு, ஐயோ நம்மளாலாம் ட்ரை பண்ண முடியாதியா? சரி நீ பாரு, ஐயோ என்னால முடியாது. யாராலும் முடியவில்லை, பேதுருவால் முடிந்தது. ஆச்சரிய காரியம், அற்புதம். அதே சமயத்தில் சடனா அங்கே கொஞ்சம் அப்படி காற்று அடிச்சிருது. அந்த காத்தோடு கூட கொஞ்சம் அலைகளும் அப்படி எழும்பி அடிச்சது. உடனே பேதுரு என்ன செய்யணும்? அந்த நிமிடம் வரைக்கும் இயேசுவையே நோக்கி பார்த்து அற்புதத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கின்றான். தயவு செஞ்சு கவனிங்க சகோதர சகோதரிகளே, சாத்தான் என்ன செய்வான்னு சொல்றேன், கவனிங்க. இயேசுவையே பேதுரு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற வரையில எந்த பயமும் இல்லாமல் தைரியமாய் முன்னேறி கொண்டிருக்கிறான். தண்ணீர் மீது நடந்த ஆச்சரிய காரியங்களை சுதந்திரித்துக் கொண்டிருக்கின்றான். இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்க்கிற காலம், இயேசுவே நோக்கி பார்த்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நீ தொடர்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும், ஏசப்பாவுடைய சித்தத்தை செய்து அவருடைய வார்த்தைக்கேற்றபடி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் எதுவுமே உன்னை மூழ்கடித்து விடாது. அதுதான் பேதுருவின் வாழ்க்கையில் அன்று நடந்தது. ஆனால் கொஞ்சம் காற்று வீசின உடனே, அலைகள் கொஞ்சம் எழுந்த உடனே பேதுரு என்ன செய்தான் தெரியுங்களா? தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற அற்புத ஆச்சரிய காரியத்திற்கு காரணரான இயேசுவை விட்டுவிட்டு காத்த பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எப்பொழுது காற்றின் பக்கம் பார்வை திருப்பினான மூழ்கி போக ஆரம்பிக்கிறான். எப்பொழுது நீயும் நானும் இயேசுவை நோக்கி பார்ப்பதை விடுகிறோமோ மூழ்கி போய் விடுவோம். இயேசுவின் பட்சத்திலிருந்து நம்முடைய பார்வையை திருப்புகிறோமோ மாற்றுகிறோமோ உடனே மூழ்கி விடுவோம். சாத்தான் செய்கிற வேலை அதுதான். நாம் இயேசுவை பார்க்க முடியாதபடி செய்து விடுவான். இயேசுவின் வார்த்தையை கேளாதபடி செய்து விடுவான்.
இயேசு சொன்னதை கேட்டு நடவாதபடி செய்து விடுவான். அதற்காக சுற்றி இல்லாத பொல்லாதவைகளை நமக்கு எதிராக உருவாக்கி கொண்டே இருப்பான். அங்கே கொஞ்சம் அலைகள் எழுந்தவுடனே, காற்று பலமாய் வீசியவுடனே பேதுரு கொஞ்சம் அசந்து இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதை விட்டுவிட்டான். அலைகள் பட்சமாய் திரும்பினான். என்ன நடந்தது? மூழ்கி போக ஆரம்பித்து விட்டான். யாருக்கு முன்பாக மூழ்கிக் கொண்டிருக்கிறான்? சாட்சாத் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மூழ்கிக் கொண்டிருக்கிறான். இயேசுவின் பாதத்தின் அருகிலேயே மூழ்கிக் கொண்டிருக்கிறான். இன்றும் என் அன்பு சகோதரனே, சகோதரி, உன் நிலைமை அப்படி இருக்கிறதா? நீ கிறிஸ்தவன் அல்லவா? கிறிஸ்தவன் தான். இயேசுவின் பிள்ளை இல்லையா? இயேசுவின் பிள்ளைதான். இயேசுவின் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யவில்லையா? செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சித்தம் உனக்கு தெரியாதா? இயேசப்பாவின் சித்தம் எனக்கு தெரியும் என்கிறாய். எல்லாம் தெரிந்திருந்தும் ஏன் மூழ்கிக் கொண்டிருக்கிறாய்? இன்று என் வாழ்க்கையிலே நான் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகிறாய். எந்த விஷயத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கிறாய்? அது உனக்குத்தான் தெரியும். ஏன் அப்படி மூழ்குகிறாய் என்பதையும் அறிந்து கொள். எதனால் மூழ்கிக் கொண்டிருக்கிறாய் உணர்ந்து கொள். நான் சொன்னதைப் போல கொரிந்து சபை மூழ்கிக் கொண்டிருந்தது. ஏன் அப்படி மூழ்கிப் போனது? கொரிந்துவை உள்ளுக்குள்ளே வரவிட்டு விட்டது. அந்த கொரிந்துவிலே இருந்தவைகள் என்ன? விவரமாக கொஞ்ச நேரத்தில் சொல்லிவிடுகிறேன். பவுலுக்கு புரிந்துவிட்டது. கொரிந்துவிலே இருந்த பிரச்சனை, கொரிந்து சபை மூழ்கிப் போவதற்கான காரணம் புரிந்துவிட்டது. புரிந்துவிட்டது என்பதனாலே அதற்கான முயற்சிகளை எடுத்து அந்த பிரச்சனையை முடிப்பதற்காகத்தான் இந்த நிருபத்தை எழுதி அனுப்பினான். அதாவது, இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால், எதிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறாய்? கடனிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? உன் தேவையில்லாத ஆசைகளாக இருக்கலாம், அல்லது அவர்களோடு இவர்களோடு உன்னை ஒப்பிட்டுக் கொண்டபடினால் இருக்கலாம், உன் ஸ்தானத்திற்கு மிஞ்சின யோசனைகளாக இருக்கலாம். அவர்கள் ஏதோ வீடு கட்டினார்கள் என்பதற்காக நானும் கட்ட வேண்டும் என்று அனாவசியமாய் கடன் வாங்கி கட்டியிருக்கலாம். உனக்கு கார் அவசியம் இல்லாத போதும் பக்கத்து வீட்டார் கார் வாங்கியதனாலே அதைவிட காஸ்ட்லியான காரை வாங்க வேண்டும் என்று சொல்லி கடன் வாங்கி இன்ட்ரெஸ்டுக்கு ஏகப்பட்ட பணத்தை வாங்கி நீ இன்று காரை வாங்கியிருக்கிறாய். என்ன சாதித்து விட்டாய்? கார் இருக்கு, ஆனால் சுகம் இல்ல. வீடு இருக்கு, ஆனாலும் சமாதானம் இல்லை. காரணம் என்ன? கடன் கழுத்து வரைக்கும் இருந்தா எப்படி உன்னால சமாதானமா இருக்க முடியும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த நாளிலே நீயும் எதில் மூழ்கிக் கொண்டிருக்கிறாய், எதனால் மூழ்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் உணர்ந்து கொள். அவற்றை உடனே தேவ சன்னதியிலே ஒப்படைத்து ஜெபித்து விடு. அவைகளை தேவன் உன்னிலிருந்து எடுத்து போட்டுவிட்டு மறுபடியும் உனக்கு சமாதானத்தை அருளி செய்வார். சொல்றேன், கவனிங்க. படகுக்குள்ளேயோ கப்பலுக்குள்ளே தண்ணீர் வந்துட்டா உடனே என்ன செய்வாங்க? அந்த தண்ணீரை எப்படியாவது வெளியேற்ற முயற்சி பண்ணுவாங்க. வெளியேற்றாம விட்டுட்டா அந்த படகையோ கப்பலையோ அது மூழ்கடித்து விடும். அதேபோல உன் வாழ்க்கையிலே பிரவேசித்திருக்கிற ஒவ்வொரு பாவத்தையும் நீ வெளியேற்ற வேண்டும். உன்னை விட்டு அவற்றை விலக்க வேண்டும். இல்லை என்றால் நீ மூழ்கி போய் விடுவாய். அந்த நாளிலே கொரிந்து சபையை மூழ்கடித்துக் கொண்டிருந்த பாவங்கள் எது? கொரிந்து சபையை பிரச்சனைக்குள்ளாக்கிய பாவங்கள் என்னென்ன என்பதை டேபிள்ல இருக்கு. கவனிங்க. ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். தயவு செஞ்சு கவனிங்க. முதலாவது, கொரிந்து சபையிலே காணப்பட்ட பிரச்சனைகள், பிரச்சனைக்கான காரணங்கள். முதலாவது, சபையிலே பேதங்கள். கொரிந்து சபையிலே நாம் முதலாக பார்ப்பது என்ன? பேதங்கள். 1வது அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும், கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தின் 1வது அதிகாரத்திலிருந்து 4ஆவது அதிகாரம் வரைக்கும் நாம் அங்கே பார்க்க முடிந்தது என்னவென்றால் பேதங்கள். சபைக்குள்ளேயே பேதங்கள் வந்துவிட்டது. ஒருவன் சொல்லுகிறான், நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என்று. இன்னொருவனோ நான் பவுலை சார்ந்தவன் என்கிறான். இன்னொருவன் இல்லை நான் கேபாவை சார்ந்தவன் என்கிறான். இப்படி அந்த சபையிலே இருந்தது கொஞ்சம் பேர் தான் என்றாலும் உள்ளுக்குள்ள பார்ட்டிஸ் வந்துருச்சு. இந்த நாளிலும் கூட நம்முடைய அதிகபட்சமான சபைகளிலே ஐக்கியமும் ஒற்றுமையும் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன சொல்லுங்க? டினாமினேஷன்ஸ். இந்த டினாமினேஷன்ஸால நம்மில் கட்டாயமாக கொஞ்சமாவது ஐக்கியமும் ஒற்றுமைகளும் குறைவுபட்டிருக்கிறது என்பது உண்மை. நான் பென்டிகாஸ்ட், நான் பேப்டிஸ்ட், நான் சிஎஸ்ஐ, நான் குறிப்பிட்ட இந்த ஊழியத்தின் ஃபெலோஷிப், நான் குறிப்பிட்ட அவருடைய ஃபெலோஷிப், நான் அந்த சர்ச்சிலிருந்து வந்திருக்கேன், நான் இந்த சர்ச்சை சார்ந்தவன். எப்படி டினாமினேஷன்ஸ். அந்த டினாமினேஷன் சேர்ந்தவங்க இந்த டினாமினேஷனுக்கு போக மாட்டாங்க, இந்த டினாமினேஷன் சேர்ந்தவங்க அந்த டினாமினேஷனுக்கு போறதில்ல. இப்படி இந்த டினாமினேஷன்ஸாலே ஒரு குறிப்பிட்ட ஃபெலோஷிப்பை சேர்ந்த பாஸ்டர்ஸ் ஒரு புறம், இன்னொரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இன்னொரு புறம், இன்னொரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பை பார்த்தா அது இன்னொரு புறம். இப்படி நான் அந்த சபை, நான் இந்த சபை, நான் இந்த ஃபெலோஷிப் என்று ஒரு சபைக்குமான ஃபெலோஷிப் ஒரு பக்கமாக இருக்கிறது. ஒரே பட்டணத்தில், இருக்கிறது ஒரே நகரத்தில், ஒரே ஊர்ல. ஆனாலும் அதே இடத்துல டினாமினேஷன்ஸ் அடிப்படையில் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் கூடுது. அதனால என்ன ஆகுதுன்னா, பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இருக்கிறது தப்புன்னு சொல்ல வரலங்க. ஆனால் இந்த டினாமினேஷன்ஸ் என்ன செய்யுதுன்னா, நாம் ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்காதபடி இப்படி பற்பல டிவிஷன்ஸை கொண்டு வந்து விட்டது. ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே என்ன இது? சபைகள் இந்நாளிலே பிரிந்து போயிருக்க காரணம் என்ன என்று கேட்டபோது தேவன் உணர்த்தினார். இந்த பிரிவுக்கு காரணம் என்னவென்றால்,
நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதைத்தான் போதிக்கிறீர்கள். கவனிக்கிறீங்களா? யூ ஆல்வேஸ் டீச் அபவுட் வாட் யூ பிலீவ். எஸ், பாப்டிஸ்ட் சபைகளிலே பாப்டிஸ்ட் சபையை சார்ந்தவர்கள் அவர்கள் நம்புகிற சித்தாந்தத்தை போதிக்கிறார்கள். மெத்தடிஸ்டை சார்ந்தவர்கள் அந்த சித்தாந்தத்தை போதிக்கிறார்கள். செவன்த் டே அட்வென்டிஸ்டை சார்ந்தவர்கள் அந்த சித்தாந்தத்தை அவர்கள் போதிக்கிறார்கள். அதேபோல பென்டிகாஸ்டை சார்ந்தவர்கள் அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை போதிக்கிறார்கள். அப்படி அசம்பிளிஸ் ஆஃப் காடை சேர்ந்தவர்கள் அவர்கள் சித்தாந்தத்தை போதிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு டினாமினேஷனை சார்ந்தவர்களும் வேதாகமத்தில் இருக்கிற எந்த டாக்டரினை அவர்கள் நம்புகிறார்களோ அதை குறித்து பேசுகிறார்கள், போதிப்பார்கள். அப்படி செய்வது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் தேவன் எனக்கு உணர்த்தின விஷயம், இப்படி டிவிஷன்ஸ் வருவதற்கான காரணம் என்னவென்றால், யூ ஆல்வேஸ் டாக் அபவுட் வாட் யூ பிலீவ். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை பற்றி மாத்திரமே பேசுகிறீர்கள். ஆனால் யாரை நம்புகிறீர்களோ அவரை குறித்து பேசுவதை குறைத்து விட்டீர்கள். அதனால்தான் உங்களுக்குள் ஐக்கியமும் ஒற்றுமையும் இல்லாமல் போய்விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? You people always talk about what you believe than whom you believe. நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் என்பதை ஒதுக்கிவிட்டு எதை நம்புகிறீர்களோ அதை குறித்து பேச ஆரம்பித்து விட்டீர்கள். அதனால் தான் இந்த பிரிவுகள் வந்துவிட்டது. எந்த டினாமினேஷனா இருந்தாலும் எல்லோருமே இயேசுவைத்தான் நம்புகிறார்கள். யாராக இருந்தாலும் எல்லோரும் பரிசுத்த வேதாகமத்தை தான் வாசிக்கிறீர்கள். எந்த டினாமினேஷனை சார்ந்தவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துதானே ரட்சகர். அப்ப இயேசு கிறிஸ்துதான் ரட்சகர் என்றால் அவர்தான் பிதா. அவர் நமக்கு பிதா என்றால் நாம எந்த டினாமினேஷனை சார்ந்தவங்களா இருந்தாலும் நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? அப்படி நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால் ஏன் நமக்குள் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் நாம் இருக்கக்கூடாது? எனவே இது யோசிக்க வேண்டிய விஷயம். டினாமினேஷன்ஸ், டாக்ட்ரினல் டிஃபரன்சஸ், இதுதான் டிவிஷன்ஸையும் டிஃபரன்சஸையும் கொண்டு வந்து விட்டது. இன்று நாம் ஒன்றாய் இணைவதற்கு ஆதாரம் டாக்டரின்ஸ் அல்ல. நாம் இணைவதற்கான ஆதாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்களோ அப்படி இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற எல்லோருமே கூட ஒன்றாய் இணைந்து முன்னேற வேண்டும் என்றுதான் முயற்சிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை விட டினாமினேஷன்ஸ் தான், இயேசு கிறிஸ்துவை விட டாக்டரின்ஸ் தான் என்று இயேசு கிறிஸ்துவை விட இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் பேதங்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அன்று கொரிந்து சபையிலே வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருவனோ நான் பவுலை சார்ந்தவன் என்கிறான். இன்னொருவன் நீ பவுலை சார்ந்தவனா, நான் கேவாவை சார்ந்தவன். இன்னொருவன் நான் அப்போலோவை சார்ந்தவன் என்கிறான். அவன் கட்சி ஆரம்பிச்சிட்டு அவன் அங்க குரூப்பிசத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டான். இன்னும் சிலர் தங்களுக்கு என்று ஃபேன்ஸ் அசோசியேஷன் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதன் விளைவாக சபைகளிலே பேதங்கள் வந்துவிட்டது. சமீபத்தில் ஒரு சகோதரர் என்னோடு பேசிக் கொண்டிருந்த போது, எங்கிருந்து வர்றீங்கன்னு கேட்ட, குறிப்பிட்ட ஒரு ஊழியர்கிட்ட இருந்து வரேன்னு சொன்னாரு. தொடர்ந்து அவர், அது என்னமோ தெரியலங்க, எங்க ஊழியக்காரர்கிட்ட பேசும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, அது என்னமோ அவருக்குள்ள தான் நம்பர் 1 ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்குங்க. அவருடைய பேச்சிலோ அவருடைய செயல்களிலோ கூர்ந்து பார்ப்போம் என்றால் எப்ப பார்த்தாலும் தான் நம்பர் 1 ஆகணும், முதலிடத்தை பிடிக்கணும், அதுதான் முக்கியமா இருக்கு. தயவு செஞ்சு கவனிங்க, ஊழியக்காரரை கவனிங்க. ஒரு சின்ன சபைக்கு நீ மேய்ப்பனாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய சபைக்கு மேய்ப்பனாக இருக்கலாம். நாம் தேவனுடைய பார்வைக்கு ஏற்றவர்களாய் வாழ முயற்சிக்க வேண்டுமே தவிர மனிதர்களின் பார்வைக்கு அல்லவே அல்ல. அது தேவையில்லை. இந்த விஷயத்தை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நாம் யார் என்பதை முடிவு செய்ய வேண்டியது, உறுதிப்படுத்த வேண்டியது சமஸ்தத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதானே தவிர வேறு யாருமில்ல. கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனங்கள். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நாம் மேன்மை பாராட்டுவது கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தரால் புகழப்படுகிற ஊழியக்காரன் தான் உத்தமன். அதனால சாதாரணமா யாராவது என்ன பாராட்ட முயற்சி செஞ்சாலோ அல்லது என்ன அப்படியே புகழ்றதுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா உடனே நான் என்ன செய்வேன், அதாவது என் மனசு அதை ஒத்துக்கவே ஒத்துக்காது. அதோட மாத்திரம் இல்ல, வேதனைக்கு துக்கத்துக்கு இலக்காகிவிடும். காரணம் என்னன்னா, அவருடைய புகழ்ச்சிக்கு நான் யோக்கியன் இல்லை என்பதனால். அவர்கள் என்னை பாராட்டுகிற போது என்னுடைய மனசு, எனக்கு இருக்கிற ஆசை, நீங்க என்னவெல்லாம் என்ன பத்தி நினைக்கிறீங்களோ அதை ஒருவேளை தேவன் நினைக்காவிட்டால் நீங்க நினைக்கிறதெல்லாம் வீண்தானே. எனவே யாராவது என்னை ஒருவேளை பாராட்ட முற்பட்டால், புகழ முற்பட்டால், உடனே நான் எனக்குள் சொல்லிக் கொள்வேன், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. காரணம், நான் அதற்கு யோக்கியன் அல்லவே அல்ல. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் உம்முடைய பார்வைக்கு நான் யாராக இருக்கிறேன். That is most important. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, கொரிந்துவிலே சபையை
பவுல் மிகுந்த பிரயாசப்பட்டு அன்று ஆரம்பித்தான். 1.5 ஆண்டு காலம் தான் பட்ட பிரயாசத்திற்கு பலனாக அன்று சபை அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. தன்னுடைய ஊழியத்தை தொடர வேண்டும் என்கிற முயற்சியிலே அவன் இன்னொரு இடத்திற்காக, அதாவது எபேசுக்கு போனபோது, ஆண்டவரே, அந்த கொரிந்து சபையிலே பிரச்சனைகள் எப்படி வந்தது, எந்தெந்த வழிகளிலே வந்தது என்கிறவைகளை அறிந்து கொண்டு அந்த பிரச்சனைகளை எல்லாம் வேதத்தின் அடிப்படையிலே சுட்டிக்காட்டி களைய முற்பட்டு தீமோத்தேயுவின் வாயிலாக இந்த நிருபத்தை கொடுத்தனுப்பினான். அதை இன்று நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னை முழுமையாய் கர்த்தாவே இந்த காலங்களில் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியானவரே, நீரே முழுமையாய் உம்முடைய செட்டைகளுக்குள்ளே, உம்முடைய கரத்துக்குள்ளே ஆண்டவரே அடியேனை மறைத்து இன்று வரை ஆண்டவரே உம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தியதற்காக நன்றி ராஜா. என்னுடைய எண்ணங்களோ என்னுடைய முயற்சிகளோ எப்போதும் ஆண்டவரே உமக்கு அங்கீகாரமானதா இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஜெபம். அதேபோல இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் நிகழ வேண்டும். அவர்கள் வேதத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து உம்மை சேவிக்க வேண்டும். தங்கள் வாழ்க்கையை கட்டிக்கொள்ள வேண்டும், குடும்பங்களையும் கட்டிக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு ஆண்டவரே வரப்போகிற நாட்களிலே அற்புதமான சிலுவை ஊழியக்காரர்களாக சேனையாக எழும்ப வேண்டும். மனபேதங்கள் குடும்பத்திலாக இருந்தாலும் சபையிலாக இருந்தாலும் அவைகள் சேமமல்ல என்பதை இன்று உணர்த்தி இருக்கிறீர். எந்த குடும்பத்தில் பேதங்கள் இருக்கிறதோ அவர்களை அகற்றி, பேதங்கள் எல்லாவற்றையும் அகற்றி, அந்த பேதங்களுக்கான காரணங்கள் என்ன என்பதை உணர்ந்து அதை சரி செய்து கொள்ள கிருபை அருள வேண்டும் என்றும், உம்முடைய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிக்கின்ற, இது முதற்கொண்டு நான் வார்த்தையின்படி வாழ்வேன் என்று முடிவெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.